கீதா நன்றாக உறங்குகிறாள். எப்படி அவளை எழுப்பி விடுவோமா? ஆமாம் அப்பா, நேரம் ஆயிற்று, வாருங்கள் நம் அக்காவை எழுப்புவோம். கீதாவின் அம்மா, அப்பா, அக்கா மற்றும் தம்பி அவளை பிறந்தநாள் பாடலுடன் எழுப்பினர். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to Geeta, happy birthday to you. அடடா, நீங்கள் தானா? நான் பயந்து விட்டேன். அட ஆமால, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்னு மறந்துட்டேன். சரி, சீக்கிரமா வா அக்கா, கேக் வெட்டலாம். கீதா மிகவும் மகிழ்ச்சியாக தனது பிறந்த நாளை கொண்டாடினாள். இருந்தாலும் அவளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இருந்தது. என்னவாயிற்று கீதா? ஏன் முகம் வாடிவிட்டது? அது ஒன்றுமில்லை அம்மா, எனக்கு என் பிறந்த நாளன்று ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது அம்மா. உனக்கு இல்லாததா கீதா? என்ன வேண்டுகோள்? அதை சொல். அதுவும் அம்மா, எனது பிறந்த நாளன்று முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள முதியோர்களுடன் பிறந்த நாளை கொண்டாட விரும்புகிறேன் அம்மா. காரணம், அவர்களுக்கு அன்பு செலுத்த யாருமில்லை அல்லவா? அதற்கென்ன கீதா? தாராளமாக அவர்களுடன் பிறந்த நாளை கொண்டாடலாம். நிஜமாகவா? மிக்க நன்றி அம்மா, அப்பா. கீதாவின் குடும்பத்தினர் முதியோர் இல்லத்திற்கு செல்ல முன் ஏற்பாடு செய்தனர். கீதாவின் குடும்பத்தினர் முதியோர் இல்லத்திற்கு சென்றடைந்தனர். அவர்களின் வருகையை கண்ட முதியோர்கள் மிகவும் அன்போடு அவர்களை வரவேற்றனர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா. இறைவனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. இந்தாருங்கள் பாட்டி, ஏதோ எங்களால் முடிந்த சிறிய பரிசு. அடடே, என்ன இது? ஓ, புதிய சட்டையா? மிக்க நன்றி பாப்பா. இவ்வாறு எங்களுக்கு யாரும் அன்பு செலுத்தியதில்லை. உன் அன்பிற்கு நன்றி பாப்பா. கவலைப்படாதீர்கள் தாத்தா, எனது பள்ளி விடுமுறை அன்று கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். கீதா தனது வேண்டுகோள் நிறைவேறியதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். எனது வேண்டுகோளை நிறைவேற்றியதற்கு மிக்க நன்றி அப்பா. மிக்க நன்றி அம்மா, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதை கேட்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சிமா. உன்னுடைய சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷமும்.